ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அடுத்த பாக்கோடு பேரை பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். கடந்த மார்ச் 31 மனைவியோடு பைக்கில் சென்றபோது விபத்தில் சிக்கினார். மயக்க நிலையில் இருந்த தம்பதியை சுற்றி இருந்தவர்கள் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். பலத்த காயமடைந்த சதீஷ்குமாருக்கு ஆபரேஷன் நடந்தது. அவரது மனைவி ஏப்ரல் 22 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இந்த நிலையில் சதீஷ் சிகிச்சை பணம் கட்டவில்லை என கூறி அவரை டிஸ்சார்ஜ் செய்யவில்லை. இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக ஹாஸ்பிட்டலில் தனி வார்டில் அழைத்து வைத்துள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். மார்ச் 31 மதியம் 2 மணி அளவில் சாமியார்வனம் பகுதியில் வைத்து அரசு பேருந்துகளை கேரள அரசு பேருந்துகளை இடித்து தள்ளி விபத்துக்குள்ளான நான் மீது மணி பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போது ஆக்சிடென்ட் நடந்தது. எனக்கும் பலத்த வலது கால் ஒடிஞ்சிட்டு எனது மனைவி இடுப்பில் பலத்த காயப்பட்டது. நாங்கள் 2 பேரும் சுயநினைவில் இருக்கும்போது ஊர் மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸில் மீட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டாங்க. மறுநாள் காலமே சுயநினைவு வந்த பிறகுதான் நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ போன மாதம் 5ஆம் தேதி எங்களுக்கு டிஸ்சார்ஜ் தந்தாங்க. எனக்கு பைசா கிட்ட இல்லாமல் நான் ஒரு டீ எடுத்து போன மாதம் 22ஆம் தேதி மனைவியை நான் ஹாஸ்பிட்டல் இறக்கிட்டேன். என்னால் இப்போ இறங்க முடியாமல் ரூபா கட்ட முடியாமல் இருக்கேன். ஆஸ்பத்திரியில் 1.5 மாதம் மட்டும் என்ன ஆஸ்பத்திரிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியே ஒன்று விட மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போட கேட்டிருந்தல ஒன்றுக்கு விட மாட்டாங்க. வெளியே ஒரு டீ குடிக்க வரைக்கும் அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே ஒரு டீ குடிக்க கேண்டீனுக்கு விட மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி குடும்பப்படுத்தி அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா உயிருக்கு கேரண்டி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன ஒரு பொது வார்டுன்னு சொல்லி ஒரு வார்டுக்குள்ளே கொண்டு ஒரு கட்டிலே அடைச்சி போட்டிருக்காங்க. எனது மனைவியின் படுக்கையில் எலும்பி தான் இருக்க முடியும். இப்போ தற்போது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ எனக்கு 1 மாதமாக ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. என்னை அப்படியே தான் கொண்டு போட்டிருக்காங்க. ஏதாவது பண்ணி அரசு ஆஸ்பத்திரிக்காவது என்ன இங்கே இருந்து மாற்றி கொண்டு போக உதவி செய்ய கேட்டுக்கொள்ளுது. நான் இது சம்பந்தமாட்டு புகார் மனு கலெக்டருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு, நம்ம எஸ்பி சாருக்கு, மார்த்தாண்ட காவல்துறைக்கு அனுப்பியிருக்கேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் இப்போ உங்கள் மூலமாக கேட்குறேன். தேங்க்யூ சார்.